இது விஜய் செய்தது சரியா பிழையா என்பதற்கு அப்பால் அந்த இடத்திலே பறிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டியது சட்டம் ஒழுங்கை பார்க்க வேண்டிய போலீஸ் துறை. அந்த கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய போலீசார் யாரிடம் கேட்டு இடம் வழங்கி இருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தின் கட்ட பஞ்சாயத்தின் தலைவராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிடம் கேட்டுத்தான் இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன பண்றாங்க? போயிட்டு டெத்துன்னு சொல்லிட்டு திரும்ப வெளியில மாத்திரை போயிட்டு உயிர் இருக்குன்னு கொண்டு வராங்களா? இது மாதிரி எத்தனை பேரு செத்து அதை மாத்திரையில கொண்டு போயிட்டு? ஆமா, ஏதோ ஒன்று பண்றாங்க. இது நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு செந்தில் பாலாஜி? அமராவதி ஹாஸ்பிட்டல் இருந்தாரா? ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி எங்க இருந்தாரு? அமராவதி ஹாஸ்பிட்டல் இருந்தாரா? ஆனா இது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அமராவதி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாரு செந்தில் பாலாஜி. இந்த வழக்கு விசாரணையில் முதலில் சந்தேகத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படுமாக இருந்தால் இந்த சன நெரிசலுக்கும் இந்த இங்கு இடம்பெற்ற சம்பவத்துக்கும் யார் காரணம் என்று உடனடியாக வரும். அல்லது மத்திய அரசு உடனடியாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது, பிரசார காலங்களில் அங்கு இடம்பெறுகின்ற கூட்டங்களை நடத்துவதற்கு உரிய ஏற்பாடுகள் இல்லை என்று தமிழக அரசை கலைத்து விடுவதற்கும் கூட சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்குலைந்திருக்கின்றது. அங்கு பார்த்தால் கொலைகள் கொள்ளைகள் இடம்பெறுகின்றது. ஒரு கட்சியின் மகாநாட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியாத தமிழக அரசு இருக்கிறது என்றால் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக தமிழக முதலமைச்சரோடு கதைச்சிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடி, ஜனாதிபதி, உள்துறை அமைச்சர் என்று அனைவரும் அறிக்கை வழங்கி இருக்கிறார்கள். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறது என்று அறிந்தால் மு.க. ஸ்டாலின் ஆட்சியை கலைத்துவிட்டு உடனடியாக ஜனாதிபதியின் கீழ் தமிழகத்தை தேர்தல் காலம் வரைக்கும் எடுத்துச் செல்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் இந்திய அரசியலமைப்பில் இருக்கின்றது.